எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றது பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் எல்லா மாதத்துலேயும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய தை மாதம் துலாம் ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்காதா? தை மாதம் பிறக்கப்படக்கூடியது தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துலா ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய நாளில் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய நட்சத்திரம், அதுபோக ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க கடக ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. துளாராசிக்கு மட்டுமே உள்ள பிராப்தம் என்னன்னா, துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிராப்தம் இருக்கும். ஆனால் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரார். அந்த சூரிய பகவான் துளாராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தானுங்க. துளாராசியில் பிறந்தவங்க சுய தொழிலில் சாதித்தவங்க அவங்களுடைய தொழில் எந்த மாதத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் தை மாதமாக இருக்கும். லாபஸ்தானாதிபதி 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் போயிட்டு பகை பெற்று இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தானுங்க. இதில் ஒரு அதிசயம் என்ன, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுன்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் துளாராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்து 9வது பார்வையா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கிறார். அற்புதமான ஒரு பிராப்தம் இதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, உங்கள் சாதகத்தில் எப்படி வேணாலும் கிரக அமைப்புகள் இருக்கட்டும், தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 9 தேதிக்குள்ளார நாம் ஏன் சுய தொழில் செய்யக்கூடாது, நாம் எதுக்கு இங்கேயே நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்ற யோசனைகள் வருதா வரலையான்னு பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியம் சொன்னோம் இல்லைங்களா? என்ன ஆச்சரியம்னா, துளாராசிக்கு 10வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனகாரகருடைய சாரத்தில் இருக்கிறார். துளாராசிக்கு மட்டும் தனஸ்தானாதிபதி செவ்வாய், திருமணஸ்தானாதிபதியும் செவ்வாய் தானுங்க. அற்புதமான ஒரு அமைப்பு இது. அப்போது அந்த திருமணஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் சாரம் கொடுத்துருக்கார். துளாராசிக்கு 10வது பாவகத்தில் செவ்வாய் 91 டிகிரியில் புனர்பூச 4வது பாதத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் தானுங்க தனஸ்தானாதிபதி தானுங்க லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு, சூரியனை பார்க்கிறாரு. சூரியன் செவ்வாவை பார்ப்பதால் சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. தை 1ஆம் தேதியிலிருந்து தை 8ஆம் தேதி வரைக்கும் சூரிய மங்கள யோகம் துளாராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானம், அற்புதமான அந்த ஜீவனஸ்தானத்தில் நமக்கு சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1, 2, 3 நாளைக்கு சூரியனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படக்கூடிய சூழலில் சந்திரனும் செவ்வாவும் இணைந்து, சந்திரனுக்கும் குரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரு, செவ்வாவுக்கும் குரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரு. 2 பேரும் ஒரே பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமாக ஏற்படக்கூடிய நாட்கள் தை 1, 2, 3. எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை கொடுக்கும். தை 1, 2, 3 தேதியில் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு.
தை மாதம் 1லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பல பேருக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இல்லையா? இதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கிடுங்க. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சுபஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறாருன்னு சொன்னேன். குரு பகவான் நம்ம ராசிக்கு, துலா ராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி, பாதகாதிபதி, நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் ரிஷபத்தில் தான் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. இதுவரை அவர் சாதகமான பலன் கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குரு மாறினதுலேருந்து சங்கடம் தான் இருந்திருக்குதே தவிர சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ துளாராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சந்திரன், தொழில் ஸ்தானாதிபதி. அந்த நேரத்தில் 15ஆம் தேதி, சரியாக 15ஆம் தேதி, தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய வீட்டில், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டில், தேவகுரு வீட்டில், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையால் என்ன நடக்கும்னா திடீர் அதிர்ஷ்டம். ஏற்கனவே போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சிங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சிங்க. 12 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனுங்க, என்ன ஏதுன்னு கூட என்கொயரி இல்லாமல் வேலையை விட்டு நிப்பாட்டி போட்டாங்க. இந்த மாதிரி மன அழுத்தமெல்லாம் தை 15ஆம் தேதியிலிருந்து நீங்கள் போகுதுங்க. குற்றம் அனுபவிக்கக்கூடியவங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்கன்னு சொல்லிட முடியாதுங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் ஒருத்தரை குற்றவாளியாக்கும். என் மனசுக்கு சொல்கிறேனுங்க, வரக்கூடிய 15ஆம் தேதி, தை மாதம் 15ஆம் தேதி அசுரகுரு தேவகுருவுடைய ஆதிக்கத்தில், தேவகுரு அசுரகுருடைய ஆதிக்கத்தில் இந்த அமைப்பு 100% துளாராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதுக்கு முன்னுக்கே நான் சொன்னேன், தை 8க்குள்ளார உங்களுக்கான தகுதியான ஒரு அந்தஸ்தை கொடுத்துவிடும். அதாவது தொழில், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா, அந்த நிறுவனத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, அந்த தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இல்லை புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களா, அதுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் முன்னுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரத்தை விட வாழ்க்கை தான் முக்கியம். காசு பணம் இல்லைனாலும் நிம்மதி இருந்தால் போதுமையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கி மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களே தவிர, எல்லாருக்கும் பிரதானமான எதிர்பார்ப்பு வாழ்க்கையா வாழ்வாதாரமானு கேட்டிங்கன்னா வாழ்க்கை. அப்போது 15ஆம் தேதி, தை 15ஆம் தேதி இது நடக்கும், நடந்தே தீரும், மாற்று கருத்து கிடையாது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரக்கூடிய தருணம். சுக்கிர பகவான் எந்த இடத்துக்கு போகிறவரோ அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய தருணம் 30 வரைக்கும். தை 15லிருந்து தை 30 வரை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் லாக்கி பட மாட்டீங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் லாக்கி பட்டுடுவீங்க. இந்த நேரத்தில் எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஒதுக்கப்பட்டீங்களோ, விலக்கப்பட்டீங்களோ, அந்த தடையெல்லாம் நீங்க போகுதுங்க. இந்த தருணத்தில் எல்லாருக்குமே ஒரு நேரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளார என்ன ஒரு திறமை இருக்குன்னு வெளிக்காட்டிடுவாங்க. ஒரு சந்தர்ப்பம் தான், ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் எல்லாருக்கும் கஷ்டம். அது வந்துடுச்சுன்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய பாதையில் போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனுங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றது இல்லைங்க. 10 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை தானங்க முன்னுக்கு வருது. அப்போ 10 பிள்ளையும் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்கலையா அப்படின்னு இல்லை, முயற்சியோட நம்மளுடைய கிரகமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும். முயற்சி மட்டும் இருந்தால் காணாது, முயற்சியோட நம்மளுடைய கிரக அமைப்புக்கும் சாதகமாக இருக்கணும்.
இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 10 பேர் இல்லைங்க, 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் அதனுடைய அடிப்படையிலையும் இந்த கோட்சார ரீதியாக பிரகாசமாக இருக்கும். ஒரு அடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் 10 அடி தள்ளி விடுங்க. இந்த நேரம் இத்தனை நாள் பின்னுக்கு தள்ளிய பிரபஞ்சமே இந்த நேரத்தில் முன்னுக்கு தள்ளும். சங்கடப்படுத்துவதும் இந்த பிரபஞ்சம்தான், சந்தோஷப்படுத்துவதும் இந்த பிரபஞ்சம்தான். நேர காலங்களுக்கு மீறிய ஒரு சக்தி சத்தியமாக கிடையாது. இந்த நேரம் துளாராசியில் அவதரித்த உங்களுக்கு உண்டான நேரம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்ற கிரக அமைப்புகளும் சாதகமாக தாங்க இருக்குது. 4வது பாவகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் 10வது பாவகத்தில் பார்க்கிறாரு. 10வது பாவகத்தில் செவ்வாய் இருப்பார். சூரியனு செவ்வாய், சூரிய மங்கள யோகம். சந்திரன் இருப்பார். நல்ல அமைப்பு. குருவுடைய பார்வை, இதெல்லாமே நல்ல அமைப்பு தான். ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகமும் ஏற்படும், மண்மனை யோகமும் ஏற்படும். நீங்கள் சொல்லலாம், என்ன காளிதாஸ் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? ஒரு மனுஷன் எவ்வளோ சிரமப்படக்கூடாதோ அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. 6-7 மாத காலத்திலேருந்து உசுறு மட்டும்தான் இருக்குது உடம்புல. இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கிற எனக்கு வாகனம் வாங்குவீங்க, வீடு வாசல் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேனுங்க, கேட்டுக்கிடுங்க. கை நிறைய காசு பணம் வச்சுருந்தாதான் ஒரு செயல் செய்ய முடியும்னு நினச்சோம்னா சத்தியமாக இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. கை நிறைய காசு பணம் வச்சுருந்து வீடு வாசல் வாங்காமல் வாடகை வீட்லேயே இருந்து செத்து போனவங்களை நம்ம பார்த்துருக்கோம். வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக பிரமாதமாக சொந்த வீட்டில் இருந்து போனவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஐயா, பணம்ன்றது 2வது பட்சம் தானுங்க. ஒரு செயல் செய்யறதுக்கான தருணம் இருந்தால் 100% இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுடும். இந்த நேரத்தை முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளால் முடியாதுன்னு சத்தியமாக நினைக்காதீங்க. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தொழில் முக்கியம் தானுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலைங்க. அந்த தொழில் ஸ்தானத்தில் அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஜோசிகாரர்கள் வேணாலும் கேட்டு பாருங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் எந்த யூடியூப் சேனல் வேணும்னாலும் பார்த்து பாருங்கள். வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு பாதகமாக ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. எந்த ஜோதிடரும் தப்பாக சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சொல்கிறது இல்லைங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பம், 5வது பாவகம். அந்த பாத்தியத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். பொதுவாகவே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, தன்னுடைய ராசிநாதன் கொடுக்க முடியாத ஒரு பலனை, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தானுங்க. துலா ராசிக்கும் இது பொருந்தும், ரிஷபராசிக்கும் இது பொருந்தும். இந்த துலா ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி, பூர்வீகஸ்தானாதிபதி, புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய சாரத்தில். நல்லா கேட்டுக்கோங்க, தனகாரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு, அவர் தான் தனகாரகர். தனகாரகருடைய சாரத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வரார். அப்போ தனகாரகன் குரு தனத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது, புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி. அருமையான நேரங்க இது, நெசமாக சொல்கிறேன். உடம்புல எனக்கு சிலுக்குதுங்க. புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகருடைய சாரத்தில் ஏறுறார். திருமணஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். அந்த குடும்பஸ்தானாதிபதினு இருக்கார் இல்லையா, செவ்வா, திருமணஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, செவ்வா, அந்த செவ்வா உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதனால் நிச்சயமாக 2 விஷயம் நடக்கும்.
பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா கட்டாயம் இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நாம் ஏன் போகணும்? நாம் எதுக்காக போகணும்? தகுதியே இல்லாதவங்களாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, எல்லா தகுதி இருக்குது, சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், நாம் ஏன் போகணுன்ற எண்ணத்தை உருவாக்கும் இந்த பிரபஞ்சம். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா புத்திர செல்வத்தை பெருக்க போகுது இந்த நேரம். திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுவிட்டோம். இது வரைக்கும் நான் கும்பிட்ட சாமியை கல்லாகி போச்சு, செலவழிச்ச காசு மொத்தமும் செம்பாகி போச்சு. ஏன் சார் பார்த்த ஜோசியமே பொய்யாகி போச்சு சார். இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னாங்க, வரக்கூடிய தை மாதத்தில் தை பிறந்தா வழி பொறுக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மற்றவங்களுக்கு விட உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். நிச்சயம் இந்த தருணத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இந்த தை மாதம் பொங்கலுக்கு நீங்கள் ரெட்டையாக இருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, அதாவது தம்பதிகள் அப்படி தாங்க நம்ம சொல்லணும். அடுத்த தை பொங்கலுக்கு தாய் தந்தை அப்படின்ற அந்தஸ்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குதா இல்லையான்னு பாருங்கள். தயவு செய்து இந்த காணொலியை டவுன்லோட் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. அடுத்த தை மாதத்தில் எத்தனை பேர் நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்கன்னு பாருங்கள். நான் சொன்ன விஷயமெல்லாம் நடந்ததா நடக்கலையான்ட்டு. 100% நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இந்த பதிவு 100% என்னங்க 1000% துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நேர காலங்கள், இந்த மாதிரி நேர காலத்தில் எப்படி இருக்குன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.